இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸில் ஏகப்பட்ட டைம் சொல்லியாச்சு. இன்னமும் ஆனால் நிறைய பேர் வந்து தொடர்ந்து இந்த ஒரு டவுட்டை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லை மற்ற சோஷியல் மீடியாலையும் சரி இந்த டவுட்ஸ் வந்து தொடர்ந்து கமெண்ட்லேயே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ சின்னதாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இது. ஓகேங்களா? ஸோ அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பவர் சப்ளை முடிவு பண்ணுறதுலேயே நிறைய குழப்பங்களாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக நான் சும்மா சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்டோட வோல்டேஜ் எவ்வளவோ அந்த வோல்டேஜ் அச்சாசனமாக அதே வோல்டேஜான பவர் சப்ளை தான் நம்மளும் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இப்போ என்னோட ப்ராஜெக்ட் இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வாட்டர் டேப் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை வந்து செய்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வோல்ட் ரிலே மாடலும் அதே மாதிரி ஒரு 5 வோல்ட்டில் இருக்க ஒரு IR சென்சாரும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட வோல்டேஜ் எவ்வளோ மொத்தமாக 5 வோல்டேஜில் தான் இருந்தால் இது ஒர்க்கே ஆகும். அப்படின்னா என்னோட பவர் சப்ளை வந்து 5 வோல்டேஜில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதை விட ஒரு வோல்டேஜ் அதிகமாக இருந்தாலும் இந்த காம்போனன்ட்ஸ் போயிடும். ஓகேங்களா? வோல்டேஜ் எப்பயுமே ஃபிக்ஸடாக இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி கரண்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆம்பியரில் சொல்லுவோம்ல கரண்ட் ரேட்டு. அந்த கரண்ட் ரேட்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத விட நல்லதுன்றத விட எவ்வளோ வேணால் அதிகமாக இருக்கலாம், அது மேட்டரே கிடையாது. ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ கரண்ட் ரேட்டு தேவையோ அதை விட ஒரு பாயிண்ட் கூட கம்மியாக இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜ் வந்து எப்பயுமே ஃபிக்ஸடாக இருக்கணும். ஓகேங்களா? அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் ஆம்பியர் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கணும். நம்ம தேவையான ஆம்பியரை விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எத்தனை வோல்டேஜில் ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம அந்த ப்ராஜெக்டை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸை பார்த்தாலே அதிலே போட்டிருக்கோம், சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கரண்ட் ரேட் எவ்வளோ தேவை அப்படின்றது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்ட் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்த போது இல்லை என்ன ப்ராஜெக்ட் வேணால் இருக்கட்டும். ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் முடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக எடுத்து வந்து ஒரு பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அதாவது இப்போ என் ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ரௌன் கலருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த ரெட் கலருக்கு பார்த்தீங்களா, இது வந்து VCC, இது வந்து கிரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படின்றத பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேவையான பவர் சப்ளை வந்து நான் மொபைல் சார்ஜர்லேருந்து எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா? மொபைல் சார்ஜரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சை கலரில் இருக்கிறது கிரவுண்டு. நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட ப்ராஜெக்ட் தேவையான எவ்வளோ பெரிய காம்போனன்ட்ஸ் வேணால் இருக்கட்டும், இங்கே எவ்வளோ காம்போனன்ட்ஸ் வேணால் இருக்கட்டும். ஓகேங்களா? அது முக்கியமே கிடையாது. இங்கே ஒரு அடினோ 10 அடினோ கூட இருக்கலாம், இல்லை என்ன வேணால் இருந்த போது அது முக்கியமே கிடையாது. அதோட கிரவுண்டில் போய் நமக்கு தேவையான பவர் சப்ளையோட கிரவுண்டையும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, எது கரண்ட் ரேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான். ஓகேங்களா? ஸோ கிரவுண்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? என்னோட பவர் சப்ளைக்கு கிரவுண்டு கொடுத்துட்டேன். அடுத்து ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸை வந்து என்னோடய ப்ராஜெக்டோட VCCயில் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படிங்க பாருங்கள், ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த அவுட்புட் வரும். ஓகேங்களா? இருங்க ஒரு நிமிஷம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகுது, இந்த ரிலே ஆன் ஆகுது. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலே ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து கரண்ட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கிரவுண்ட் வந்து நான் டேட்டா கொடுத்துட்டேன். என்கிட்ட இருக்கிறது மிச்சம் இப்போ இந்த கையில் இருக்குது என்ன அப்படின்னா ப்ளஸ் மட்டும் இருக்குது. இப்போ நான் மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். மல்டிமீட்டரில் வந்து ஆம்பியர் 10 ஆம்பியரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி இந்த இது ஆம்பியரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து இந்த சைடு இருக்கும், அதை எடுத்து வந்து உங்களோட ஆம்பியர் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட மல்டிமீட்டரில் படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து வந்து இந்த ப்ளஸ், இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த பவர் சப்ளையோட ப்ளஸ்ஸு, இந்த மல்டிமீட்டரோட ப்ளஸோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் எடுத்து வந்து உங்கள் ப்ராஜெக்டோட இந்தாண்ட ப்ளஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது உங்கள் ப்ராஜெக்டோட VCCயில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா VCCயில் நான் கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன கொடுத்து முடிச்சிடறேன். கொடுத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பவர் சப்ளைலாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய கரண்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 000ன்னு காட்டுது பார்த்தீங்களா. அப்போ 000ன்னு காட்டுது அப்படின்னா 1 ஆம்பியரோட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 1 ஆம்பியரோட கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால என்னால் இதில் செக் பண்ண முடியாதுன்ற மாதிரி இங்கே காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதனால இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நிறையா காம்போனன்ட்ஸ் வச்சுருங்க அப்படின்னா இப்போ கூட டேட்டா காட்டிடும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இதை எடுத்து வந்து நார்மல் பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே மில்லி ஆம்பியரில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 200 மில்லி ஆம்பியரில் வைக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா 2 மில்லி ஆம்பியரில் வந்து கரண்ட் ரேட் எடுத்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதாவது என் ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து 2 மில்லி ஆம்பியரில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே வந்து எப்போ ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகுதோ, இப்போ நான் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு, என் ரிலே மாடலும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 85 மில்லி ஆம்பியர் கரண்ட் ரேட் எடுத்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட மொத்த ஓவரால் ப்ராஜெக்டோட இது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகும்போது ஹையஸ்ட் ரேஞ்சே பார்த்திங்க அப்படின்னா 85 மில்லி ஆம்பியர் தான் கரண்ட் ரேட்டை எடுக்குது. ஆனால் இப்போ நான் எந்த பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மொபைல் சார்ஜரோட ஆம்பியர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 ஆம்பியர் இது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 2 ஆம்பியர்னு போட்டிருக்க பாருங்கள் 5 வோல்டேஜ் 2 ஆம்பியர் ஓகேங்களா. ஸோ இப்போ 2 ஆம்பியரில் இருக்க சார்ஜரில் இந்த ப்ராஜெக்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் ப்ராஜெக்ட் இப்போ என்ன வெடிச்சிருச்சுங்களா? இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டில் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும். எத்தனை வோல்டேஜ் நமக்கு தேவையோ அத்தனை வோல்டேஜ் அப்படியே அச்சசரமாக இருக்கணும். ஆனால் கரண்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து அதிகமாக வைக்கணும் ஓகேங்களா. நமக்கு தேவையான அளவை விட அதிகமாக வைக்கணும் ஓகேங்களா. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எவ்வளோ வேணால் அதிகமாக இருக்கலாம், அது மேட்டரே கிடையாது. ஆனால் தேவையான அளவை விட அதிகமான கரண்ட் ரேட் வச்சோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் நீட்டாக ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா. வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 மினிட்ஸ்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது, பட் ஆனால் இப்போ வந்து 6 நிமிஷமாக ஆயிடுச்சு. அது நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு பார்த்தா இப்போ தான் எனக்கே தெரியுது. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சிருவோம். ஆனால் இதுதான் பேசிக்கான ஐடியாலஜி ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் எடுத்தோன்னு வந்து இந்த 200 மில்லி ஆம்பியர் வச்சிடாதீங்க. உங்களோட ப்ராஜெக்ட் எதுவும் வெடிக்காது, உங்கள் மல்டிமீட்டரே வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட 10 ஆம்பியரில் வச்சு இந்த பாயிண்ட்டையும் வந்து 10 ஆம்பியரில் வச்சு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு 0 தான் காட்டுது, எந்த வேல்யூஸுமே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு போங்க. மேக்ஸிமம் வந்து இதிலே பாயிண்ட்லாம் காட்டிடும் ஓகேங்களா. பாருங்கள் இப்போ எனக்கே வந்து பாயிண்ட் காட்டுது. இப்போ என்ன பாயிண்ட் காட்டுதுன்னா 6ன்னு காட்டுதுங்களா, அதாவது 60 மில்லி ஆம்பியர்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம்திங் எனக்கும் ரேட்டிங் தான் காட்டிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஆனால் தயவு செஞ்சு வந்து இந்த 10 ஆம்பியர் இதிலே வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த 200 மில்லி ஆம்பியர்லாம் வந்து 20 மில்லி ஆம்பியர்லாம் 2 மில்லி ஆம்பியர் இந்த ரேஷியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. எடுத்தோன்னே டக்குன்னு வச்சு பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு வரலன்னா மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மொபைல் சார்ஜர் வந்து 2 ஆம்பியர்னு வச்சுக்கோங்க. 2 ஆம்பியர்னா அப்படின்னா 2000 மில்லி ஆம்பியர்னு அர்த்தம் ஓகேங்களா. என்னோடய ஓவரால் ஒர்க்கிங் பாயிண்ட் எவ்வளோன்னு நீங்கள் முன்னே பார்த்தீங்க 85 மில்லி ஆம்பியர் தான். ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ண சார்ஜரோட ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 2000 மில்லி ஆம்பியர் ஓகேங்களா. 85 மில்லி ஆம்பியர் எங்கே இருக்குது, 2000 மில்லி ஆம்பியர் எங்கே இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா. அவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருந்தாலும் என் ப்ராஜெக்ட் இப்போ எதுவுமே ஆகலை, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வரேன். அதனால் கரண்ட் ரேட் எப்பயுமே அதிகமாக கொடுங்க, வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸடாக கொடுங்க. வோல்டேஜ் வந்து ஒரு வோல்டேஜ் கூட அதிகமாக கொடுத்துடாதீங்க, ஒரு வோல்டேஜ் கூட கம்மியாகவும் கொடுத்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கோம்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.